இயேசு கிறிஸ்துவின் இடையே நேற்று நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். என்னை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். சோர்வுகள், துக்கங்கள், வருத்தங்கள் இதன் நிமித்தமாய் முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்காமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பண்டிகையின் காலம் உனக்கு முன்பாய் திறக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். நாகும் 1வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். இதில் 3 காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது, ஒரு பரிபூர்ண சமாதானத்தை தருகிறேன்னு சொல்லுகிறார். 2வது, உன்னுடைய பண்டிகையை நீ ஆசிரி, நீ செலிப்ரேஷன் மோடுக்குள்ளவா, கொண்டாடு. உன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டாட்டத்திற்கான காரியங்கள் உன்னை நெருங்கி வரப்போகிறது. எந்த காரியத்திற்கு துக்கப்படுறீங்களோ, எது நடக்காது நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீங்களோ, அந்த காரியத்தை கர்த்தர் உங்களை நோக்கி அனுப்ப போகிறார். அதில் ஒரு பெரிய கொண்டாட்டம் உண்டாக போகிறது. ஃபைனலாக சொல்கிறார், உன்னை தொடர்ந்து வந்த போராட்டம் சங்கரிக்கப்படுகிறது. இப்போ நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நாகும் 1வது அதிகாரம் 15. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகருடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. ஒரு பெரிய சமாதானம் உங்களை தேடி வருகிறது. 2வது, யூதாவே உன் பண்டிகையை ஆசிரி, உன் பொருத்தனைகளை செலுத்து, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதிலே அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். உங்களுடைய பண்டிகையை கர்த்தர் ஆசை. பண்டிகை அப்படின்னாலே நம்ம ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்றது. அப்படிப்பட்ட ஒரு செலிப்ரேஷன் சீசன் உங்களுக்கு முன்னாடி வரும். அது போலியான ஒரு செலிப்ரேஷன் இல்லை, உள்ளிலிருந்து புறம்பாய் ஒரு சந்தோஷம், நிச்சயமான சந்தோஷம். ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். உங்கள் பிள்ளையுடைய திருமண காரியத்திற்காக நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க, எதுவுமே செட் ஆகலை, திடீர்னு அது செட் ஆகி வருகிறது. அது வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த கொண்டாட்டம் உங்களுக்குள்ளால வந்துவிடும். அப்படிப்பட்ட கொண்டாட்டத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதே போல் கடன் பிரச்சனைகளை தொடர்ந்து இருந்த உங்களுடைய வாழ்க்கை, கடன்னால நிறைய நேரத்தில் ஃப்ரீயாக எதுவுமே உங்களால் பண்ண முடியல, ஃப்ரீயாக ஊழியங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஃப்ரீயாக உங்களுக்கான காரியங்களை நீங்கள் வாங்கிக்க முடியல. இந்த மாதிரி இதுலேருந்து கடனிலேருந்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்வேன்னு சொல்றாரு. பண்டிகையை ஆசரிக்கிறது உங்களுக்கு முன்பாய் வந்து விட்டது. அதான் அந்த வசனத்துடைய பின்பகுதி சொல்கிறது, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. இனி அந்த கடன் பிரச்சனை உங்களை தொடர்ந்து வருவதில்லை, இனி அந்த வியாதி உங்களை தொடர்ந்து வருவதில்லை, இனி அந்த குடும்பத்தில் இருந்த இந்த போராட்டங்கள் தொடர்ந்து வருவதில்லை, இனி அந்த பிரச்சனைகள் தொடர்வதில்லை, இனி அந்த ஜாப்ல இருக்கிற பிரச்சனைகள் தொடர்வதில்லை. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அந்த பிரச்சனை அவங்க லைஃப்லேருந்து ஆண்டவர் எடுத்து மாற்றிட்டாங்க, கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி, ஒரு செலிப்ரேஷன் மூட ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு பண்டிகையின் காலத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். சந்தோஷமாய் அவருடைய பிரசன்னத்தில் அதிகமாய் சேருவோம். அவர் செய்கிறத நன்மைகளை அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்வோம். நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் சொன்ன நல்ல வார்த்தைக்கு உமக்கு நன்றி. நீர் சமாதானத்தையும் பண்டிகை காலத்தையும் கொடுப்பதற்காக எமக்கு நன்றி சொல்கிறோம். அதே நேரத்தில் தொடர்ந்து வந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவை நீர் கொடுத்து விட்டதற்காக எமக்கு நன்றி. என்னை பார்க்கிற, என்னை கேட்கிற அன்பு சகோதரனுக்காய் சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். இந்த சொல்லப்பட்ட வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் இவர்களுடைய வாழ்க்கையில் அப்படியே சம்பவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். God bless you.